வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். சடன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டை பார்த்துருவோம். அண்ட் முக்கால்வாசி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. தென் இப்போ லைட்டாக சைட்வேஸ்குள்ளே போச்சு. அகெயின் பிரேக் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னடா கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அகெயின் பேங்க் நிஃப்டி செல்லிங்க்கு வந்திருக்கான். இதை ஒரே நிமிஷம் அப்படியே காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். பேங்க் நிஃப்டி அகெயின் பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர். பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இன்னும் 800 பாயிண்ட் இருக்குங்க தள்ளி. நல்லா ரேஞ்சுங்கிறது செல்லிங் தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நாளைக்கு இந்த 50% டேரிஃப் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள் வரப்போகுது. தென் கொஞ்சம் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது. இப்போ ஒரு மார்க்கெட் எல்லோரும் நீங்கள் கேட்குறதுனா, ப்ரோ இன்றைக்கி இந்த மாதத்தோட ஹை போகுமா, அண்ட் ஆல் டைம் ஹை போயிருமா இந்த வருஷத்துக்குள்ளே, இந்த மாதிரி தான் முக்கால்வாசி கேள்விகள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல கேப் அப் கொடுக்குறோம், அது சஸ்டெயின் பண்ணாமல் உடனடியாக கீழே விழுகுது. அப்படிங்கும்போது அது நம்ம என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை நம்பி இது போகும் போகாது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்குள்ளேயே வர முடியல. அகெயின் விக்ஸு ஷூட் அப் கொடுக்குது அண்ட் திரும்ப விழுகுது. ஆனால் விழுந்தவன் கண்டினியூவாக விழுகிறான்னு இல்லை, கொஞ்ச நாள் விழுகிறான், மேனுப்புலேட் பண்ணி திரும்ப மேலே நின்றான். முழுக்க மேனுப்புலேஷனும் அண்ட் இந்த நியூஸஸ் அண்ட் வீக் கம்பெனிஸோட நிலைமை, இன்வெஸ்டர்ஸோட ஆர்வம்ங்கிறது அதெல்லாம் வீக்காக இருக்கிறத இதை காட்டுது. சரியா, சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நிஃப்டியை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட்டு கேப் ஃபில்லிங் 683. தென் பேங்க் நிஃப்டி ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ தான் விழுக ஆரம்பிச்சிருக்கேன். நான் அரைச்சிக்கிட்டு இருந்தான். 53,800 வரை அடுத்த ரேஞ்ச் இருக்குது. ஃபின் நிஃப்டிங்க பாருங்க, ஃபின் நிஃப்டி அடுத்த ரேஞ்ச் 25,830. சென்செக்ஸுக்கு தள்ளி தான் இருக்குது. அண்ட் எல்லாம் மிட் கேப் இறங்கியிருக்கு 4%. விக்ஸ் ஷூட் அப்பு, ஹெச்டிஎஃப்சி எல்லாம் டவுனு. ஐடிசி டிசிஎஸ் மட்டும் லைட்டாக க்ரீனில் இருக்குது. செக்டார் இண்டைசஸ் பொறுத்தவரையில் எல்லா செக்டாரும் நமக்கு ரெட்டில் தான் இருக்கான். சில செக்டார் தவிர்த்து செக்டார் இண்டைசஸ் பாருங்கள், ஹெல்த்துலேருந்து எல்லாம் விழுந்திருக்கு. ஜஸ்ட் ஆட்டோவும் எஃப்எம்சிஜி லைட்டாக க்ரீனில் இருக்குது. சரியா, எல்லா செக்டாரும் டவுனு. சரி, நம்ம இந்த லெவல்ஸ் காட்டிட்டேன் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த அமெரிக்காவை நம்ம மேலே இந்த அளவுக்கு வன்மத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேணும். சரியா, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் நான் நினச்சேன். ஏன்னா நேற்றே 2 வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரம்ப் ஏன்னா நம்ம இந்த இயர் அவர் வரும்போது இந்தியர்கள் பெரிய ஆதரவு திரும்பிச்சோ. ட்ரம்ப் வராரு அப்படி இப்படி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஆதரவாக இருந்துச்சு இந்திய மத்தியில். இந்த ட்ரம்ப் வந்தாருன்னு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார். லாஸ்ட்டில் பார்த்தா இந்தியர்களுக்கு தான் அவர் ஆப்பு வச்சுருக்காரு. சுற்றி இன்னும் வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. 50% வரி அண்ட் இந்தியர்களை எப்படியாவது அமெரிக்காவை விட்டு வெளியேற்றணும். முக்கியமாக அமெரிக்கா ஒயிட் வாஷ் பண்ணணும். எப்படி பொங்கல் தீபாவளி நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிப்பு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி, அந்த மாதிரி அமெரிக்காவை சுத்தம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவர். சொல்லப்போனால் ஒரு இனவாதி தான். அவருக்கு அமெரிக்கன்ஸ் ஃபார் அமெரிக்கனுங்கிறது என்னென்னா, ஏற்கனவே க்ரீன் கார்டு வாங்கி இருக்கிற அமெரிக்கன்லாம் கிடையாது, ஒயிட் அமெரிக்கன்ஸ், அதை அவர் தான் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு நபர் தான். வைக்க வேண்டிய இடத்துல ஆப்பை சூப்பராக வச்சுக்கிட்டு இருக்காரு. இது எப்படி ப்ரோ இது கண்டினியூ ஆகுமா, இல்லை ஒரு நல்லுறவை மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னா, நான் இது வார் நிற்காத வரை, அதாவது ட்ரம்ப் என்ன நினச்சிருக்காரோ அது நடக்காத வரையில் அவர் எதாவது ஒன்று பண்ணணும். அப்போ தான் அவருக்கு பேர் அங்கே ஒரு நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்கான். ஆமாம், ட்ரம்ப் அவர் சொன்னதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க மக்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டணும்ல, கரெக்டாக. அதுக்காகடாவது எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு டைமாக முன்னேற்று ஒரு கான்ஃபரன்ஸ், யூரோப் ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இதை பற்றி பேசியிருக்காரு. முக்கியமாக ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இப்படி ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுறது பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லைங்கிற மாதிரி டைரெக்டாக ட்ரம்ப்பை பேசியிருக்கார் அவர். அண்ட் இந்தியாவோட இந்த உறவுங்கிறது அமெரிக்கா அந்த வரிகளை போட்டு கொஞ்சம் மோசப்படுத்துகிறாங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கார். சரி, ஓப்பனாக இது பெரிய மேலேருந்து அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கலினா பேச முடியுமா நம்ம இந்தியனோட ஃபாரின் மினிஸ்டர்னால? அப்போ இதை பேசுகிற அளவுக்கு இந்தியா இப்போ கொஞ்சம் வருது. ஏன்னா முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து ஒரு லெட்டர் பேடில் இந்த மாதிரி இது நல்லது இல்லை, 50% வரி விதிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபாரின் மினிஸ்டரே பேசுகிறாரு. கொஞ்சமாக இது வார், ரஷ்யன் யுக்ரைன் வார் நிற்கலினா இது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரையில் இருக்குது. ஏன்னா
ட்ரம்ப்பு அவர் நினச்சதை வந்து பண்ணுவார். அவர் நைட்டு வந்து அவர் ட்ரம்ப்பை பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவர் வந்து இதுதான் பண்ணுவார், பண்ண முடியாதுன்னு இல்லை. அவர்னால வந்து நைட்டு என்ன தூக்கத்தில் கனவுல வருதோ அதை வந்து காலையில் பண்ணிட்டு போகிற நபர் தான் அந்த ட்ரம்ப்புங்கிறவர். அதனால நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியா என்ன ப்ரோ பண்ணும், நம்மக்கிட்ட வந்து அமெரிக்காட்ட பொருளாதாரங்கள் ஒரு குடுமையை வச்சுருக்காங்க, அதனால் பிடிச்சி ஆட்டுறாங்க, அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு. இந்தியானால் என்ன பண்ண முடியும்னா, அமெரிக்கா கிட்ட நம்ம வர்த்தகங்கிறது இருக்குது. சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து செட்டன் பெர்சன்டேஜ் நம்ம வந்து அவங்க கூட வர்த்தகம் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்காட்ட மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், நிறையா நாடுகூடையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதை வந்து இந்தியா ஒரு குறுகிய காலத்துக்கு கண்டிப்பாக அது பெரிய இழப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு. ஆனால் எப்படி நம்ம ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம உடம்பு வந்து இந்த இம்யூனிட்டிங்கிறது வந்து தன்னாப்பில் வரும் இல்லைங்களா, எல்லாத்தோட பாடியில் இருக்கிற அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயம் ஆபத்து வருதுன்னா எப்படி நம்ம உடம்பு கூட வந்து எதிர்த்து செயல்பட்டு வேறு ஏதாவது வழி தேடி போகுதோ, அதே மாதிரி தான் ஒரு கதவை வந்து குளோபல் பாலிடிக்ஸில் வந்து அடைச்சிட்டாங்க அண்ட் வந்து பிரச்சனை வருதுன்னா மற்றதை தேடி ஆட்டோமேட்டிக்காக வேறு எங்கேயாவது ஏதாவது கதவு இருக்கா அப்படின்னு தேடி தான் எல்லோரும் போவாங்க. ஏன்னா அவங்க வியாபாரம் பண்ணி ஆகணும். அது குறுகிய காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ். லாங் டேர்ம் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்த்துட்டோம்னா இது சார்பு நிலைங்கிறது குறைஞ்சிடும். அண்ட் வந்து வேறு எங்கேயாவது இதை பார்த்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிள், இப்போ நம்ம வந்து குளோபலாக வந்து அமெரிக்கா வந்து அமெரிக்கன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடை போடுறோமே 1% இருந்த ட்ரேடு நமக்கு ஆயில் ட்ரேடு இப்போ 38%க்கு மேலே போயிட்டு. கரெக்டாக? அப்போ அப்படிங்கும்போது ரஷ்யன்ஸ்னால இதை அவங்களால வந்து தாங்க முடியுது. தென் அவங்களால வந்து இத்தனை கண்ட்ரிஸை எதிர்த்து நிற்க முடியுதுங்கும் போது இந்தியனால் ஏன் முடியாது, நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். அது லாங் டேர்ம், ரொம்ப ஷார்ட் டேர்ம் இல்லை. ஏன்னா நம்ம மெயின் செக்டாருங்கிறது ஐடி அண்ட் ஃபார்மா, அது முழுக்க அமெரிக்காவை சார்ந்தா இருக்குது. சர்வீஸ் மற்றும் மெடிக்கல் மெடிசன்ஸ் அதெல்லாம் சார்ந்திருக்கிறனால இதை வந்து பெரிய லெவலில் உடனே வந்து ஐடி செக்டார்லாம் வந்து கண்டிப்பாக அடுத்த குறி அதாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்ப்போட குறிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன்ஸ் மேலே, முக்கியமாக படிச்சுட்டு அங்கே வேலை செய்கிற இந்தியன்ஸ் மேலே இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் மாதிரியான கம்பெனிஸை இந்தியாவில் நீ வந்து தயாரிக்காத, நீ அமெரிக்காவில் தயாரி, இந்தியன்ஸுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற, அதை கம்மி பண்ணுங்கள், அமெரிக்காவுக்குள்ளே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு வெளியே வருவார். வெளியே நீ எங்கே ப்ராஜெக்ட் கொடுக்குற, நீ அங்கே கொடுக்காது, இந்தியாவுக்கு நீ எங்கே கொடுக்குற, நீ வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு கொடு அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வருவார். இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகலைன்னா இதை டீப்பாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமெரிக்காவை அச்சுறுத்த முடியும். அதாவது கிழக்காசிய நாடுகளில் இந்தியா வந்து தவிர்க்க முடியாத ஒரு பெரிய இராணுவ வலிமை கொண்ட ஒரு சக்தி. கரெக்டாக? இங்கே வந்து அமெரிக்கா தன் பாதத்தை பதிச்சு ஸ்ட்ராங்காக நிற்கணும் சைனாவுக்கு எதிரானா இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். இப்போ இந்தியாவே அவங்க பகைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது இது ஒரு அலையாக ஃபார்ம் ஆகிடும். எப்படின்னா நேச்சுரல் அலையாக ஃபார்ம் ஆகும். ரஷ்யா, சைனா அண்ட் வந்து இந்தியா, அப்புறம் கிழக்காசிய நாடு, இங்கே இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா தன்னோட பேஸவோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமோ வந்து அவங்களால பண்ண முடியாது. நாளைக்கு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது ரஷ்யாவோட பேஸஸையோ இல்லை வந்து நீங்கள் வந்து இங்கே அமைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கூட்டு நடவடிக்கைகளை பண்ணலான்ட்டாங்கன்னா பண்ண மாட்டோம். அது வந்து ரொம்ப வந்து இறுதி கட்டம் தான் வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அதெல்லாம் அமெரிக்கா விரும்புமா, அவங்களால அதுக்கப்புறம் ஏதாவது இங்கே பண்ண முடியுமானா முடியாது. கரெக்டாக? ஏன்னா இவ்வளோ பெரிய நுகர்வு பொருளாதாரம் சொல்லுவாங்க. நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர் வச்சுருக்கோம், இத்தனை மக்கள் தொகை இருக்குது, பொருளாதார வலிமையில் வந்து உயர்ந்து வர சக்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது அசால்ட்டாக நம்மளை ஹேண்டில் பண்ணுறாரு ட்ரம்ப், அதுதான் சொல்லி ஆகணும். தென் அவங்க கூட இருக்கிறவங்களும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து 27ஆம் தேதி வரட்டும். தென் அதுக்கப்புறம் நடவடிக்கை கண்டிப்பாக ரஷ்யன் உக்ரைன் வார் நிற்கணும். இல்லைன்னா வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி இது ஸ்மூத்தாக இருக்காது. இந்தியா வந்து அப்படி இதெல்லாம் பண்ணிட மாட்டாருன்னு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு மெண்டலான். எப்படி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து செபி ஒரு மெண்டலானோ அதே மாதிரி ட்ரம்ப் வந்து அவங்க ஊரில் அவர், சரியா, அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது செபி மாதிரியே. அண்ட் வந்து ட்ரம்ப்பும் செபி ஒன்றுக்கு ஒன்றுக்கு சலிச்சது இல்லை அப்படிங்கிறத நான் என்னோடய கருத்து. சரியா? இது ஓகே. அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஈவினிங்கு. இப்போ இந்த வீடியோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். லைக் பண்ணிக்கோங்க, லெவல்ஸ் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை CoinDCX பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஒரு இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ்ஐபி டைப்பில் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபாயிலேருந்து எத்தனை லட்ச ரூபா வரை நீங்கள் வந்து காசு போட்டுக்கலாம், இல்லை ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர் இருக்குது,
ஸ்விங் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக எஃப்ஐயூன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் வாங்கி ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் அதை வந்து கிரிப்டோஸாகவும் டாலர்ஸாகவும் நீங்கள் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இது சேஃபாக ப்ரோ, இல்லை வந்து இது லீகலான, இது வந்து கிரிப்டோவை பொறுத்தவரை டேக்ஸ் இருக்குது, டேக்ஸ் கட்டிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1% டிடிஎஸ் இருக்குது, ப்ராஃபிட் பண்ணி விட்ரா போட்டிங்கனாலும். அண்ட் வந்து அதுக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, சரியா? அதனால் தாராளமாக வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, CoinDCX அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.